We'll prove that if a line is drawn parallel to one side of a triangle to intersect the other two sides in distinct points, the other two sides are divided in the same ratio. இது ஒன்றுமே இல்லை, இது உங்களோட பிபிடியோட ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் எழுதாமல் நம்ம ஜஸ்ட் அதோட ப்ரூஃப் எழுதினாலே போதும். அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டதுனால ரொம்ப சிம்பிள். ஸோ கிவன் வந்து ஒரு லைன் வரையணும். அந்த லைனில் வந்து அந்த லைன் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிவனில் வந்து let ABC is a triangle எடுத்துக்கலாம். triangle ABC ஒரு லைன் ட்ரா பண்ணோம். அந்த லைன் வந்து ஒரு சைடுக்கு பேரலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ நான் இந்த பிசின்ற சைடு எடுத்துகிட்டு இந்த பிசிக்கு பேரலாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட லைன் எல். ஸோ the line is drawn parallel to BC. இந்த லைன் வந்து other two sides two distinct pointsல மீட் பண்ணியிருக்கு. அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு பேர் D and E அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி டின்னு நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த டி வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது. ஸோ இதான் நம்மளோட கிவன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைட்ஸை ஏடி பை டிபின்ற ரேஷியோவும் ஏஇ பை இசின்ற ரேஷியோவும் சேமாக தான் இருக்கும் அப்படின்றத நம்மளோட பிபிடியோட ப்ரூஃப். அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். டயக்ராம் எப்படியே வச்சு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்னா, இந்த ஈலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனும் டியிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனும் வரைய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சியும் டியும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ டிஎம்னு ஒரு பர்பண்டிகுலர் லைன் இந்த ஏசின்ற சைடுக்கு பர்பண்டிகுலராகவும், அதே மாதிரி இஎன் அப்படின்ற ஒரு பர்பண்டிகுலர் லைன் ஏபிக்கு பர்பண்டிகுலராகவும் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிடியை ஜாயின் பண்ணியாச்சு, பிஏ ஜாயின் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதை ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். டு ப்ரூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. அதுக்கு ப்ரூஃப் எழுதுறதுக்கு இங்கே பாருங்களேன், இங்கே மேலே டாப்பில் என்ன வேணும்னு பாருங்கள், ஏடி வேணும்ல. அப்போ ஏடி உள்ளே வர்ற மாதிரி பேஸாக வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். ஏடிஇன்ற ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஏடி இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஏடி. நார்மலாக ஒரு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ன்றது ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஹாஃப் இன்ட்டு பேஸ் வந்து டெஃபினட்டாக ஏடி வரணும். அப்போ ஏடி பேஸாக வரணும் அப்படின்னா உங்களோட ஹைட் யாருன்னு பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள்குள்ள ரெண்டு பர்பண்டிகுலர் லைன் இருக்குது. ஆனால் இந்த ஏடியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க லைன் தான் அதோட ஹைட். அப்போ இஎன் தான் உங்களோட ஹைட். அப்போ இங்கே இஎன் அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இங்கே டினாமினேட்டரில் என்ன வேணும்னு பாருங்கள், டிபி வேணும்ல. அப்போ டிபி வச்சு ஒரு ட்ரையாங்கிள் எடுங்க. அப்போ ட்ரையாங்கிள் டிபிஇ எடுக்கணும். ஏன் சி எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இங்கே இஎன் ஹைட்டு வந்துருக்குல. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கும் இஎன் தான் ஹைட்டாக வரணும். அதனால இ எடுங்க. ஸோ டிபிஇன்னு எடுத்துகிட்டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் வந்து இந்த டிபி வர மாதிரி எழுதணும். அப்போ டிபி மல்டிபிள் பை டிபின்ற லைனில் 90 ஃபார்ம் பண்ண மாதிரி லைனில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம டிபி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது இஎன் தானே அவங்கள வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இஎன் தான் அவங்களோட ஹைட்டும் கூட. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது இப்படி டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஹாஃபும் இங்கே இருக்க ஹாஃபும் கட் ஆகிடும். இங்கே இருக்க இஎனும் இங்கே இருக்க இஎனும் கட் ஆகிடும். அப்போ இங்கே மேலே வந்து ஏடியும் கீழே வந்து டிபின்ற டேர்மும் இருக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடுக்கு வரலாம். ஏஇ வரணும் நியூமரேட்டரில். அப்போ ஏஇ வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கணும். அப்போ ஏஇடின்ற ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏஇடி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஹாஃப் இன்ட்டு பேஸுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த ஏஇ எழுதி தான் ஆகணும். ஹாஃப் இன்ட்டு ஏஇ எழுதியாச்சா, பேஸ் எழுதியாச்சு. அப்போ ஏஇயில் கனெக்ட் ஆகிருக்க ஹைட் யாருன்னு பாருங்கள், டிஎம். அப்போ இங்கே டிஎம் அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ அடுத்து ஏரியா ஆஃப் கீழே என்ன வேணும்னு பாருங்கள், இசி வேணும். ஸோ இசி டி எடுக்கணும், ஏன்னா நம்மளுக்கு ஹைட்டு டிஎம் வேணும்ல. அப்போ இசிடின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அப்போ நான் இசிடின்னு போடாமல் டிசிஇன்னு போடலாமா, அந்த ட்ரையாங்கிளோட பேரை மாற்றி எழுதலாமா, நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஹாஃப் இன்ட்டு பேஸ் வந்து நம்மளோட இசி, ஹைட் வந்து இசியில் கனெக்ட் ஆகிருக்க 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுற லைன் டிஎம் தான். ஸோ இங்கே டிஎம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணிடணும். ஸோ டிவைட் பண்ணும்போது ஹாஃப் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க டிஎம்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே வந்து அங்கே ஏஇ இருக்குது, டினாமினேட்டரில் வந்து இங்கே இசின்றது இருக்குது. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் தானே ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு சொல்ல முடியும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை போய் கம்பேர் பண்ணணும். மேலே ஏடிஇ இருக்குது, இங்கே ஏஇடி இருக்குது. இங்கே பாருங்களேன், ஏடிஇனாலும் ஏஇடினாலும் ரெண்டும் ஒன்று தான், ஒரே ட்ரையாங்கிள் தான் கன்சிடர் பண்ணியிருக்கு. அப்போ நியூமரேட்டர் பிரச்சனை இல்லை. டினாமினேட்டரில் டிபிஇன்ற ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட டிபிஇன்ற ட்ரையாங்கிள். இது டிபின்ற ட்ரையாங்கிள் இருக்குது. ஆனால் இந்த பேஸில் பாருங்கள் இசிடி இருக்குது. நான் இங்கே டாட் வைக்கிறேன் பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக அப்படின்றத நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த டினாமினேட்டரும் ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த சைடு ஈக்குவல். அதனால இது ஈக்குவல் நம்மளால் எழுத முடியும். ஸோ இந்த டிஇபின்ற ட்ரையாங்கிளும் டிஇசின்ற ட்ரையாங்கிளும் டிஇன்ற காமனாக ஒரே பேஸ் மேலே தான் கனெக்ட் ஆகிருக்கு.
ஹைட்டுன்னு பார்க்கும்போது 2 பேரும் பேரலல் லைனுக்கு நடுவில் தான் லைஸ் ஆயிருக்காங்க. பேரலல் லைனுக்கு நடுவில் எப்போவுமே வந்து ஒரே டிஸ்டன்ஸாக மெயின்டைன் ஆகும்ல, அதனால அவங்களோட பேஸும் ஈக்குவல், ஹைட்டும் ஈக்குவல். அதை எடுத்து இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிடலாம். ஸோ இதோட டினாமினேட்டரில் இருக்க இந்த 2 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா கூட ஈக்குவல் தான். ரீசன் வந்து அவங்களோட பேஸும் ஹைட்டும் ஈக்குவல். அதை நம்ம இப்படி எழுதிடலாம். இந்த 2 ட்ரையாங்கிளும் லைஸ் ஆன் த சேம் பேஸ் டிஇ அண்ட் பிட்வீன் த பேரலல் லைன்ஸ் டிஇ அண்ட் பிசி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போது இவங்க 3 பேரையும் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட நியூமரேட்டர் சேமாக இருக்குது, டினாமினேட்டரும் சேமாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ என்ன அர்த்தம்னா இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ஏரியாவும் சேம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு கூட ஈக்குவல் தான். அப்போ ஏடி பை டிபிசி ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஃப்ரம் 1 to 3ன்னு போட்டு ஏடி பை டிபிசி ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு எழுதிடலாம். நம்மளோட கொஸ்டினில் இதை தான் நம்மக்கிட்ட கேட்டாங்க. சேம் ரேஷியோவில் டிவைட் ஆயிருக்கான்னு கேட்டாங்க, டிவைட் ஆயிருக்கு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பிபிடி தியரம்னு கேட்டாலும் நீங்கள் இதே தான் எழுதணும். இது நம்ம 33 கொஸ்டினில் இந்த பிபிடி தியரம் எழுதிட்டோம். இதை பேஸ் பண்ணி இல்லை இன்னொரு 2 மார்க் கொஸ்டின் கூட இருக்குது பாருங்கள். நான் 2 சேர்த்து தான் 5 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இருந்துச்சுன்னா ப்ரூவ் தட் அ லைன் எல் இன்டர்செக்ட் த சைட் PQ and PR of the triangle PQR at L and M respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது PQR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. PQR அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளில் எல்லுன்னு ஒரு லைன் வந்து நம்ம வரைய போகிறோம். ஸோ வரைஞ்சிட்டோன்னா அது வந்து அதர் 2 சைட்ஸை 2 பாயிண்டில் மீட் பண்ணியிருக்கு. LM அந்த பாயிண்ட்டை வந்து LM அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. LMும் QRும் பேரலாக இருந்தது அப்படின்னா இதான் நம்மளோட டயக்ராம் அவங்க கொடுத்துருக்காங்க. மறுவர் இந்த யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். இதான் அவங்க கொடுத்துருந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். இதில் PL வந்து 5.7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. PQ வந்து 15.2. PQன்றது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்க மொத்த லென்த்து தான் வந்து 15.2 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. இதுதான் 15.2. அப்போ LQவை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். அடுத்து MR வந்து 5.5. எம்லேருந்து 6 வரைக்கும் இந்த லென்த் வந்து 5.5 இருந்தால் PMோட லென்த் என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பை பிபிடி தியரம், பிபிடின்றது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இதை தான் நம்ம முன்னாடி இப்போ ப்ரூவ் பண்ணோம். PL பை LQவும் PM பை MR டெஃபினட்டாக சேமாக தான் இருக்கும். சேம் ரேஷியோவில் தான் டிவைட் ஆகுங்க. PL பை LQ ஈக்குவல் டு PM பை MR. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. இதில் LQ மட்டும் கொஸ்டினில் கொடுக்கல, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ LQவோட லென்த் வேணும் அப்படின்னா PQலேருந்து PL நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ PQ மைனஸ் PL மைனஸ் பண்ணணும். PQவோட லென்த் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 15.2ன்னு கொடுத்துருக்காங்க. 15.2லேருந்து 5.7 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ணிடலாம். 15.2லேருந்து 5.7 மைனஸ் பண்ணும்போது ஸோ பாரோ வாங்கினா 5, 14ல் 5 மைனஸ் பண்ணால் 9. ஸோ 9.5 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இது வந்து 9.5 தான். இப்போ இந்த பிபிடி அப்ளை பண்ணிடலாம். ஸோ மேலே வந்து PL, ஸோ PLோட லென்த் வந்து 5.7 பை கீழே வந்து LQக்கு நம்ம 9.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவல் டு PMோட வேல்யூ நமக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். கீழே MR வந்து 5.5ன்னு கொடுத்துருக்காங்க. 5.5 டிவைடில் இருக்க 5.5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 5.7 மல்டிபிள் பை 5.5 டிவைடட் பை 9.5 அப்படின்றது இருக்குது. 5 டேபிளில் இது வந்து 1.1 வரும். இது 5 டேபிளில் 1 5s are 5, பேலன்ஸ் 4 கேரி ஓவர் 1.9 அப்படின்றது கிடைக்குது. இங்கே பாருங்கள், 1.9 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 27 பேலன்ஸ் 5.7 வருது. 1.9 இருக்குது, இங்கே 5.7 இருக்குது. ஸோ இது 1s are, இதை 3s are நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட PMோட வேல்யூ. ஸோ 3 × 1.1 அப்படின்றது தான் PMோட ஃபைனல் ஆன்சர். ஸோ 3.3 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் PMோட வேல்யூ. மேம் நான் வேலையும் கீழே 10ல் மல்டிபிள் பண்ணி பண்ணலாமா, 100ல் மல்டிபிள் பண்ணிட்டு பண்ணலாமான்னு எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இதே ஆன்சர் தான் உங்களுக்கு ஃபைனலாக ரீச் ஆகும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.